வணக்கம் வியூவர்ஸ். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா மிதுனா டெய்லரிங் இன்ஸ்டியூட்லேருந்து நாம் இது வரைக்கும் எத்தனையோ ப்ளவுஸ் தைச்சிருக்கிறதுலாம் பார்த்துருக்குறோம். ஃபஸ்ட் டைம் வந்து ஃபுல்லாக இன்வெர்ட் பண்ணி தைக்கிறது எப்படின்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னோட்டமாக நம்ம வந்து ஒரு ஃப்ரெண்ட் எடுத்துருக்குறோம். ஃப்ரெண்டில் வந்து பார்த்திங்கன்னா எப்படி நம்ம இன்வெர்ட் பண்ணி தைக்கலான்னு பார்ப்போம். முதல்ல ப்ளவுஸ் எடுத்ததுக்கப்புறம் இந்த மாதிரி 2 பக்கமும் மார்க் போட்டு வச்சுக்கிங்க. அதேமாதிரி ஃப்ரெண்ட்லேயும் இந்த இதில் வந்து 2 பக்கம் இப்படி மார்க் போட்டு வச்சுக்கிங்க. மார்க் போட்டு வச்சுட்டு நம்ம இப்படி எப்படி தைக்கிறது இப்போ பார்க்கலாம் வாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃப்ரண்டில் இப்படி எடுத்துகிட்டு இது வெளி சைடு, இது உள் சைடு, இப்படி உள் சைடு நம்ம மார்க் போட்டுக்கிறோம். இப்போ நம்ம வெளி சைடு வச்சு தான் நம்ம இப்படி தைக்க போகிறோம். இது வரைக்கும் நம்ம தைக்கும் போதெல்லாம் நம்ம இந்த பிசர்லாம் உங்களுக்கு வெளியில் தெரியும், இந்த டாட் பிடிச்சதெல்லாம் தெரியும். ஃபஸ்ட் டைம் வந்து நம்ம இந்த டாட் பிடிக்கிறது தெரியாமல் இருக்குது. ஃபுல்லாக இன்வெர்ட் பண்ணி ஃப்ரண்ட் நான் எப்படி தைக்கிறதுன்னு உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள். இப்படி ஃப்ரண்ட் நெக்கை இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது இந்த பக்கம் எடுத்துட்டு இப்படி இது வெளி சைடு, இதுலேயும் இது வெளி சைடு, இப்படி வெளி சைடு வச்சு நம்ம இப்படி இந்த ஃப்ரண்ட் இருக்குங்களா, அதிலேருந்து இந்த ஃப்ரண்ட் அப்படி வச்சு நம்ம இப்படி வச்சுக்கலாம். அடுத்தது நம்ம ஃப்ரண்டை கட் பண்ணி விட்டுக்கலாம். கட் பண்ணிவிட்டு இதையும் அளவாக நம்ம கட் பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா ஃப்ரண்டில் லைட்டாக தேடி வெட்டி விட்டுக்கலாம். இப்படி வெட்டி விட்டுட்டிங்கன்னா இப்போ நமக்கு ஃப்ரண்டு சுருக்கம்லாம் வராமல் இருக்கும். அதுக்காக நம்ம இப்படி ஃப்ரண்டை வெட்டி விட்டுக்கலாம். இந்த மாதிரி பிசரெல்லாம் அப்படி ஃப்ரண்டை நம்ம வெட்டிட்டு இந்த மாதிரி லேசாக இப்படி கட் பண்ணி விட்டுட்டோம்னா நல்லா திரும்பிக்கும். இப்படி நம்ம கட் பண்ணி விட்டுட்டு நம்ம இப்படி எடுத்து நம்ம இந்த லைனிங் சைடு இப்படி நம்ம இதை கீறி விட்டுக்கலாம். கீறி விட்டுட்டு நம்ம இப்படி எடுத்து ஒரு மேல் ஸ்டிச் ஒன்று போட்டுக்கலாம். இப்படி நம்ம கீறி விட்டுக்கலாம். கீறி விட்டுட்டு இப்படி ஃப்ரண்டு இப்படி தையல் போட்டுக்கலாம். ஓகேங்களா? இப்போ அடுத்ததை நம்ம என்ன செய்கிறோன்னா இந்த பிசர் வராமல் இந்த பிசர்லாம் இருந்துச்சுன்னா ஸ்ட்ரைட் பண்ணி வெட்டிக்கலாம். ஓகேங்களா? வெட்டியாச்சுங்களா? இப்போ நம்ம எவ்வளோ தூரம் இருக்குன்னு தெரிய போகுது. இந்த அளவுக்கு நம்ம இங்கே வாங்க. ஃபஸ்ட்டு இந்த ஃப்ரண்டோட டாட்டை நம்ம இப்படி ஒரு தையல் போடணும். தையல் போட்டு நம்ம பிரிச்சுட்டு இதை ஒரு டாட் மாதிரி இப்படி போட்டுட்டிங்கன்னா இந்த ஃபஸ்ட்டு டாட் இங்கே லைட்டாக டான் பண்ணிக்கலாம். கொண்டு வந்து ஷார்ப் பண்ணி இப்படி டான் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துக்கலாம். சரிங்களா? எடுத்துட்டு இப்போ நமக்கு ஃபஸ்ட்டு டாட் வந்துடுது. ஓகேங்களா? இப்போ அடுத்ததாக நம்ம என்ன செய்கிறோம்னா ரெண்டாவது டாட் பார்த்திங்கன்னா இப்படி போட்டு இப்படி லைனிங்கில் நம்ம டாட் போட்டுக்கிறோம். ரெண்டாவது என்ன செய்கிறோம்னா இப்படி இதை ஃபோல்ட் பண்ணுறோம். இதுதான் சரியான மெஷர்மெண்ட்டு. ஒரிஜினல் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இப்போ இதை ஃபோல்டு பண்ணிவிட்டு நம்ம இப்படி நம்ம டான் பண்ணிக்கலாம். இப்படி டான் பண்ணிக்கலாம். இப்படி எடுத்துடலாம். இப்போ ரெண்டாவது டாட் போட்டுடும்போது இப்படி அயன் பண்ணிக்கிறோம். மூணாவதாக இப்படி இருக்கும். சரிங்களா? இப்போ மூணாவதாக இந்த டாட்டை நம்ம இதுக்கு நேராக நம்ம இதை எடுத்துக்கலாம். இப்போ இது கிராஸ் டாட். இப்படி இந்த டாட்டை ஓப்பன் பண்ணிட்டு நம்ம இப்படி பிடிச்சிக்கலாம். இப்படி பிடிச்சிட்டு இப்படி தையல் போட்டுக்கலாம். தையல் போட்டு எடுத்துக்கலாம். இப்போ எடுத்துட்டு நம்ம பேக் சைட் பார்த்த மாதிரி இப்படி நல்லா கீறி விட்டுட்டிங்கன்னா இப்போ இப்படி வந்துடும்.
இப்படி இருக்கும். இது மேலே ஒரு தையல் ஒன்று போட்டுக்கணும். இப்படி எக்ஸ்ட்ரா பீஸ் இருந்துச்சுன்னா நம்ம இதை லைட்டாக இப்படி வெட்டிக்கலாம். சரி, ஓகே. அது இருக்குங்க. ரைட். இப்போ பார்த்தீங்கன்னா நாம் இப்போ ஒரு பக்கம் ரெடி பண்ணிட்டோங்களா? இது மாதிரியே நம்ம இன்னொரு பக்கமும் ரெடி பண்ணிக்கிறோம். இப்போ பாருங்கள், இந்த மாதிரி நம்ம இந்த பக்கமும் பாருங்கள், பிசிறலாம் எங்கேயுமே இருக்காது. இப்படி தான் இன்னோட் பண்ணுறது. இது நம்ம ப்ளவுஸ் ஃபுல்லாகவே இன்னோட் பண்ணலாம். ஓகேங்களா? இது மாதிரி நிறைய புது புது மாடல்கள்லாம் நமக்கு உங்களுக்கு அறிமுகப்படுத்துகிறோம். நன்றி.